Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு vlog வீடியோ தான். மதிமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் மதியமாவும் கடைக்கு போகிறதுக்காக வெளியில் வந்தாச்சு. மதியம் வந்து வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஃபஸ்ட் டேவே. ஸோ அதனால் மறுநாள் வந்து சரி கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு வந்திருந்தேன். இப்போ மணி வந்து ஒரு 11 மணி போல் இருக்கும். சும்மா வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதியம் போயிட்டுருக்கோம். வெளியில் வந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா பாருங்கள். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் ஆள் இல்லாத டயத்துலாம் வந்து நடக்க விட்டு அப்படியே கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் கடைக்கு போய்ட்டு சும்மா கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் திங்ஸாக அந்த மாதிரி வாங்கினோம். கூடவே வந்து ஒரு சின்ன உண்டியலும் வாங்கிட்டு வந்திருந்தோம். உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொடுத்து மதியம் போட்டு சொல்லும்போது ரொம்பவே அழகாக அதில் வந்து அவள் போட்டுட்டு இருந்தா. குழந்தைங்க இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணும்போது பக்கத்தில் யாராவது ஆள் இருந்து வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து குழந்தைங்க கையில் வந்து காயின்ஸ் கொடுக்காதீங்க. இது மாதிரி காயின்ஸ்லாம் கொடுத்து சின்ன ஹோல்ஸில் போடும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இது மாதிரி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சேவிங்ஸும் கற்றுப்பாங்க. அவங்க மைண்டில் வந்து இதெல்லாம் வந்து பதிவாகும். ஸோ அதனால் வந்து இது மாதிரி கொடுக்கலாம். இது மாதிரி வேறு திங்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் வச்சு அதில் வந்து பேங்கிள்ஸில் வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டு போடுறது இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோவே சின்ன சின்ன டாய்ஸ் வந்து எப்படி குழந்தைங்களை ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் ரெடி பண்ணதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பொரியல் செய்ய போகிறேன். இந்த முள்ளங்கி பொரியல் வந்து இதுக்கு முன்னாடி தனியாகவே ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொரியல். இது எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் பார்த்து கற்றுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதே போல் தான் வந்து நான் முள்ளங்கி பொரியல் செஞ்சிட்ருக்கேன். இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. நல்லா வந்து ஒரு அரோமா வரும் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு இது வந்து லைட்டாக குறப்பாக வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 முள்ளங்கி போல் எடுத்துகிட்டு நான் வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேப்பில். இதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த பொரியல் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். மதி வந்துட்டு எப்போதுமே வந்து என் கூட வீட்டிலே இருக்கிறதால வந்து அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும் போல் அப்பப்போ வந்து கதவு கிட்ட போய் நின்றுட்டு அம்மா வா வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாள். வெளியில் கூப்பிட்டு போய் காமிச்சா அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாள். இதுக்காகனே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்காக நானும் அவளும் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். அப்போ சின்ன சின்ன ஏதாவது எங்களுக்கு தேவையான பொருள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். அவளுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் எல்லா விஷயமும். அப்பப்போ வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போவேன். நிறைய விளாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன். எனக்கே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கிறதால கீழே வந்து எதுவுமே போகிறது வண்டி போகிறது எதுவுமே வந்து தெரியாது. சும்மா வந்து மற்ற மனுஷங்களே பார்க்காத மாதிரி தோணும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதால. தொடர்ந்து நாங்கள் எங்கள் 3 பேரே வந்து மறுபடியும் எங்கள் மூஞ்சே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கே சம்டைம்ஸ் வந்து போர் அடிக்கும். அவளுக்குமே வந்து ரொம்ப போர் அடிக்கும் போல். மதி அப்பாவே வந்து அப்பப்போ சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் வாக்கிங் போகலாம்ல, எதுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்கலையா, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட் எல்லாம் சுற்றி அப்படியே வாக்கிங் வருவோம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ வந்து இவளையும் கூப்பிட்டுட்டு போவேன். இந்த மாதிரி தனியாக இருக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பேச கற்றுக்க மாட்டாங்க. நம்ம கூட மட்டுமே இருக்கிறதால நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம மட்டுமே இருக்கிறதால நம்மளால் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு சொல்லித்தர முடியாது. நிறைய பேர் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்க அந்த கம்யூனிகேஷனை பார்த்தே வந்து சூப்பராக வந்து அவங்க பேச கற்றுப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களாம் வந்து சூப்பராக வளருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக இருக்கும்போது குழந்தைங்க பேச கற்றுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சீக்கிரமாக வந்து பேச மாட்டாங்க. மதியம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வாய் பேசுவா. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எல்லாரும் கூட சேர்ந்து ஃபேமிலியாக இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக வந்து பேசியிருப்பேன். நல்லா வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை கடுகு எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த முள்ளங்கிலேருந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணியே போதும். அதிலே வந்து சூப்பராக முள்ளங்கி வெந்து வந்துடும். நல்லா வந்து வறுபட்டு வரணும். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் அதை அப்படியே வேக விட்டுற போகிறேன். கிண்டி விடுங்க. அப்பப்போ சைட் பை சைடு வந்து நான் சாதம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சாம்பார் பண்ணியிருந்தேன். கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப என்னுடைய ஃபேவரெட்டு. வாரத்தில் ஒரு நாளாவது அது நான் செய்வேன். ஸோ கடையில் போய் தான் வந்து குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு இல்லை, வீட்டிலே வந்து நிறைய டாய்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன சின்ன அட்டை பாக்ஸ் வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சின்ன ஹோல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் போட சொல்லுவேன். இந்த கடைகள்லாம் போகும்போது விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வச்சுட்டு அந்த ஹோல்ஸில் போட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அதில் வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா சூப்பராக வந்து போடுறது கற்றுப்பாங்க. ஒரு 2 டைம் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் வந்து அவங்க ஈஸியாக வந்து அப்படி கற்றுக்க
ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். காயின்ஸ்லாம் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆள் இல்லாத டைமில் வந்து கொடுக்க முடியாது. ஆள் இருக்கும்போது மட்டும் இது மாதிரி காயின்ஸ்லாம் கொடுத்து போட சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி காயின்ஸ்லாம் கொடுத்து போட சொல்லும்போது இது சூப்பராக வந்து அவங்க மைண்டில் வந்து பதிவாயிடும். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ்லாம் கூட ஈஸியாக வந்து அவங்க கற்றுப்பாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி கொடுத்து போட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பாக்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் போட சொல்லலாம். அது வந்து சூப்பர்விஷன் தேவையில்லை. குழந்தைங்களுக்கு நீங்கள் எதாவது வேலை செய்யும்போது கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னா கார்ட்ஸ்லாம் அழகாக வந்து அதுக்குள்ளே போட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் நான் வந்து அந்த நிறைய பால்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன். இந்த நம்ம வந்து கடைகளில் தான் வாங்கும்போது பாக்ஸ் கொடுக்குறாங்களே அந்த பாக்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பால்ஸ் எல்லாம் கொடுத்து போட சொன்னோன்னா சூப்பராக போடுவாங்க. எந்த சைஸ் பால் வந்து எந்த சைஸ் ஹோல்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவங்க போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயம் வந்து கற்றுப்பாங்க. கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறதும் கற்றுப்பாங்க. அதே மாதிரி அந்த சைஸ்லாம் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதேமாதிரி கலர் கலர் பால்ஸ் வந்து நிறைய கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய கலர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலர் கொடுக்கும்போது அழகாக வந்து சொல்லி கொடுங்க. ஸோ இது வந்து டாய்ஸில் மட்டும் தான் சொல்லி தரணுமா அப்படி கூட கிடையாது. நீங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த ட்ரெஸ் வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து காதில் கேட்பாங்க. இப்போ வந்து மதிக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வர சொன்னோம் அப்படின்னா சூப்பராக போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அந்த மாதிரி நான் வந்து பார்ப்பேன். அதேமாதிரி கலர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு பொருள் கையில் கொடுக்கும்போது அதோடைய கலர்ஸும் வந்து சேர்த்து நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். முள்ளங்கி நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்க பொடி சேர்த்துட்டேன். இந்த பொடியில் சேர்த்துருக்க மிளகாய் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான காரம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வந்து எப்படி தாளிக்கிறது அப்படின்றத ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே வடகம் சேர்த்து தாளிக்கிறேன். இந்த மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார்லாம் வந்து வடகம் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து தான் மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்க போகிறேன். பருப்பில் வந்து என்னென்னலாம் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், அப்புறமா பூண்டு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு வந்து நல்லாவே மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் அதை மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக மல்லி இலை தூவி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக எங்களோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து ஏலக்காய் பொடி பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏலக்காய் பொடி வந்து என்கிட்ட தீர்ந்து போச்சு. நான் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழு ஏலக்காய் தட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பொடி பண்ணுறதுக்கு டைம் இல்லாததால் இன்றைக்கி வந்து அதை நான் பொடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 20 ஏலக்காய் போல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரையான பேனில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பொடி பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு பொடியாகி வரும். ஸோ நான் கொஞ்சமான அளவு ஏலக்காய் எடுத்துருக்கிறதால இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து வந்து நான் பொடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து நிறைய அளவு ஏலக்காய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா சுகர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுக்கும்போது இந்த மாதிரி சுகர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு பொடியாகி வரும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா. அவ்வளோதான், ஏலக்காய் பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டுங்க அப்படின்னா தேவைப்படும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கையில் கேமரா இருக்கிறதால போகிறது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கொட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இதில் போட்டு நான் டைட்டாக மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரும் கூட. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து ஈவினிங் போல் பார்க்கலாம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா தான் ரெடி பண்ணுறேன். உருளைக்கிழங்குலாம் ஸ்டஃப் பண்ணி நம்ம போண்டா பண்ணுவோம் இல்லையா, அந்த தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக தான் நான் காமிச்சிருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே வந்து நீல வாக்கில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ரொம்ப வந்து வெங்காயம் வந்து கலர் மாதிரி வரக்கூடாது, லைட்டாக வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் வேக போட்டிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் வேக போட்டிருக்கேன். அது வந்து வெந்துகிட்டு இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு இதை வந்து கிண்டி விட்டுறலாம். அந்த ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே ஃப்ளேவருக்காக நான் சேர்க்கல. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் வந்து மதியம் சாப்பிடுவேன் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாமே பார்த்திங்கன்னா 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும் உங்களுக்கு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா வந்து சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருண்டை பிடிச்சிட்டு மாவில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கையாலே வந்து இந்த மாதிரி வந்து உதிர்த்து விட்டுறல. இந்த மாதிரி உதிர்த்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து வெங்காயத்துலேயும் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் வந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டேன். நான் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருந்தேன். அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிறதால ரொம்ப நேரம் வந்து நம்ம வறுக்க தேவையில்ல. இப்போ உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்ததுக்கப்புறமா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஜ்ஜி மாவில் போட்டுட்டு அப்படியே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அப்பப்போ வந்து நம்ம ரெடி பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இது வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும். உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது கிண்டி விட்டுட்டு நான் இது வந்து இறக்கி வச்சிட போகிறேன். அடுத்ததான் வந்து குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருந்த இந்த உருளைக்கிழங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 உருண்டை போல் கிடச்சிது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அப்புறம் மதியம் 3 பேர் தான் நாங்கள். ஸோ இது வந்து ஆற வச்சுட்டு நான் உருண்டைகளாக பிடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன உருண்டைகள்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே மாவில் துவைச்சி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்டான பஜ்ஜி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பஜ்ஜி மாவு பேக்கெட் வந்து எனக்கு 4 தடவை வந்து பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து போடுவேன். அதனால கொஞ்சம் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதிலே வந்து சால்ட் எல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு பிஞ்சளவு சால்ட் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. ஸோ அதனால் வந்து நான் சேர்க்கல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டிகள் எதுவும் இல்லாமல். எடுத்த உடனே வந்து நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கட்டிகளோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பால்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இதில் துவச்சி அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எண்ணெயில் பொரிச்ச மாதிரி கொடுக்காம வெவ்வேறு மாதிரி வேறு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆனால் எல்லா டைமும் வந்து பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி ரெடி பண்ண மாட்டேன். சம்டைம் வந்து சுண்டல் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுவேன். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பஜ்ஜி போட்டிருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைனா வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பஜ்ஜி போடுறது அதெல்லாம் செய்வேன். இல்லைனா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். போலி செய்கிறது அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நிறைய ஆயில் சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 டேஸ் கேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. டெய்லி வந்து கொடுக்காதீங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் துவச்சிட்டு இந்த மாதிரி நான் போட்டுட்டு 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே நம்மளுக்கு இது வந்து வெந்து வந்துடும். ரொம்ப சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே பிடிக்கும். மதியம் அந்தளவுக்கு இதை சாப்பிடலை, அவளுக்கு வந்து இது பிடிக்கல. ஃபஸ்ட்டே வந்து வெறும் உருளைக்கிழங்காவே கொஞ்சம் சாப்பிட்டா அதுதான் அவளுக்கு பிடிச்சிருந்தது. இது நாங்கள் போட்டு இதுக்கப்புறம் இந்த சாப்பிட்டுட்டோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் குடித்தா. அதே மாதிரி டெய்லியும் குழந்தைங்களுக்கு பால் மட்டுமே கொடுக்காம வெவ்வேறு ஃப்ளேவர் வந்து அதில் ஆட் பண்ணி கொடுங்க. நான் ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணி கொடுப்பேன். இல்லை ஒரு நாள் வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு அந்த மாதிரி ஏதாவது வெவ்வேறு ஃப்ளேவரில் கொடுத்துட்டே இருப்பேன் நான். டெய்லியும் வந்து பாலே கொடுத்தோம் அப்படின்னா அந்த பால் மட்டுமே குடிக்கிறதுக்கு அவங்க வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. அப்போ வந்து வேறு எதுவுமே வந்து சாப்பிடவே மாட்டாங்க. குழந்தைங்க வந்து பாலுக்கு மட்டுமே அடிக்ட் ஆகி நிறைய பேர் சொல்லுவாங்க பால் மட்டும்தான் குழந்தைங்க குடிக்கிறாங்க, சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம தான் காரணம். நம்ம வந்து ஈஸியாக வேலை முடியுது அப்படின்றதால டெய்லியும் பால் மட்டுமே கொடுக்குறதால அதுவே வந்து அவங்க ரொம்ப பழகிக்கிறாங்க. அதனால் பால் மட்டுமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் வெவ்வேறு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. சம்டைம் வந்து இந்த பாதாம் பவுடர் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நான் வெளியில் எடுத்து வச்சிடுறேன். அதுவும் இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பஜ்ஜி போண்டாலாம் பார்க்கும்போதே பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.